நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் கள நிலவரங்களை பேசியிருக்கிறோம். உண்மையில் பல வருடங்களாக 2023 அக்டோபர் 7 நடைபெற்ற ஒரு அனர்த்தத்தின் விளைவாக இந்த அடிதடி கலாட்டா என்பதை போன்று சர்வதேச அளவில் பெரும் மோதல்களாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி மற்றும் ஏஜென்சியினுடைய ரஃபேல் கோஷரினுடைய அந்த நேரடியான விசிட், அவருடைய அழுத்தம், அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் விளைவாக 6 கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் தீர்வு ஏற்படாத நிலையில் தற்போது சுயாதீன அடிப்படையில் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவல்களின் உறுதியான அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்தில் 6க்கும் மேற்பட்ட எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி 20 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஈரானில். அந்த படுகொலையை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நடைபெற்ற படுகொலைகளை தொடர்ந்து சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பின் மிக கடுமையான தாக்குதல்களில் பலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் நீண்ட தூர வலிமையான மிசைல்கள் மூலம் ஈரான் எதிர்பாராத தாக்குதலை நடத்தியது. ஹைஃபா மட்டுமல்லாமல் பயாத் மற்றும் பல பகுதிகள், தமர் போன்ற பகுதிகள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள் 2 தரப்பிலும். இன்றைக்கு சையத் அலி காமினியுடைய உயிர் பாதுகாப்புக்காக ரஷ்யா அவரை நாடு கடத்துவதற்கான திட்டமும் எதிரொலித்திருக்கிறது. அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் கூட தற்போது ஈரான் அவற்றை மறுத்திருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் யூரோப்பிய நாடுகள் இதிலிருந்து நாங்கள் தள்ளி போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பாஸ் அராகச்சி தனது ஸ்டேட்மெண்ட்டில் இதற்கு மூல காரணமாக இந்த யுக்திவாதியை ப்ரோவோக் பண்ணி அனைத்து பெருமையும் அனைத்து பொறுப்பும் அமெரிக்காவை சாரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமாதான நடவடிக்கைகள் இந்தியா போன்ற நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? பெரும் நாடாக இருக்கிற இந்தியாவில் அரபு நாடுகளில் வேலைவாய்ப்பு, அதே போன்று கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு, அதே போன்று பாக் ஜலசா, அதே போன்று பாரசீக வளைகுடாவில் என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் ஏற்படும்? சர்வதேச நிபுணர்களோடு பேசப்போகிறோம். என்னுடைய அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தோழர் சந்திரசேகர் அவர்கள், வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை நிபுணராக சந்திரமோகன் அவர்களை நான் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், எமது வெளிப்புற படப்பிடிப்பில் இடைகிறார் திரு செல்லதுரை அவர்கள், மேலால் முன்னாள் விமானப்படை அதிகாரி அவர்கள். வணக்கம் திரு செல்லதுரை சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த என்னுடைய ஆரம்ப கட்ட விவகாரத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சர்வதேச அளவில் தற்போது இந்த மோதலுக்கான காரணம், பின்னணி, உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் திரு மோகன்? செல்லதுரை. பொதுவாக நம்முடைய பார்வையை பொறுத்தவரை யுத்தங்கள் எந்த தேசத்துக்கு இடையில் நடந்தாலும் உண்மையான தகவல்கள் வெளியிடப்படாது. இது யுத்தத்தில் பொய் என்பது சாதாரணமான விஷயம். இருக்கக்கூடிய உங்களை போன்ற செய்தி நிறுவனங்கள், பல்வேறு ஏஜென்சிகள் வழங்கி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த யுத்தங்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு, நாடு என்பதை விட சாமானியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் நடந்து வருகின்றன. இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள செய்தியின்படி ஈரான் அரசு, ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் அணுகுண்டுகளை இஸ்ரேல் மீது வீசும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் பட்சத்தில் அது இந்தியாவுக்கு பல வகையில் மிகப்பெரிய இடைஞ்சல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்முடைய ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு வெற்றி வாகை சூடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அணு ஆயுதங்கள் உபயோகிக்கின்ற போது
அணு ஆயுதம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவு என்பது 1947 உலகம் அறிந்து ஒதுக்கி வைத்திருந்த ஒரு விஷயம். ஆனால் அது மீண்டும் எந்த நேரமும் வெடிக்கும் என்பது உலகம் முழுவதற்கும் எச்சரிக்கையாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல மத்திய ஆசிய நாடுகளில், அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சுமார் 90 லட்சம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பிழப்பு, நம் நாட்டுக்கு அதனால் வரக்கூடிய அந்நிய செலாவணி, பெட்ரோல் போன்ற பொருட்கள் முழுக்க நம்முடைய வெளிநாட்டிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்வதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். அந்த பொருளாதார சிக்கல் நாட்டை விட சாமானியனை மிகவும் பாதிக்கும். பெட்ரோல் விலை ஏறுகின்ற போது அந்த நாட்டினுடைய அனைத்து பொருட்களின் விலைவாசி உயரும். சாமானியனுடைய சம்பளமோ மற்ற வருவாயோ அதற்கு தகுந்தாற்போல் உயரப்போவதில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு விலைவாசி உயர்வு அல்லது அந்த இன்ஃப்ளேஷன் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் திடீரென மாறி மீண்டும் ஒரு பிரச்சனையை சாமானியனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி நம்முடைய கப்பல்கள், நம்முடைய விமானங்கள் அனைத்துமே சுற்றி ஒரு நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. தற்சமயம் 4வது பொருளாதார நாடு என்று உயர்ந்த நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிகமான செலவீனங்களை உருவாக்கின்ற போது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, அதாவது ஏற்றுமதி செய்வர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படும் அல்லது செலவீனத்தை அதிகரிக்கும். டாலரின் மதிப்பு, நமது இந்தியாவின் நாணயத்தினுடைய மதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பல விதங்களில் நம்மை அழுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதை மிக சந்தோஷமாக பார்க்க முடியாது. நீங்கள் கூறியது போல இந்த பிரான்ஸ் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்வது முழு உலகத்துக்குமே மிகப்பெரிய கேடாக இருக்கும். ஈரானும் இஸ்ரேலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாடு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை ஈரான் ஈராக் மாதிரியோ பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. அணு இஸ்ரேலுடைய கட்டமைப்பு, விண் கட்டமைப்பு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு ஈஸியாக அங்கே போய் எல்லா ஆயுதங்களும் தாக்கிவிட முடியாது. ஈரான் அதை மீறி ஆயுதங்களை எல்லாம் அங்கே மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் சளைத்தவர்கள். ஒரே நேரத்தில் 200 விமானங்கள் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானை 1500 கிலோமீட்டர் தாண்டி முழுக்க சேதாரங்களை ஏற்படுத்தி முக்கிய தலைவர்களை அழித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது அந்த நுண்ணறிவு பிரிவு என்பது உலகத்திலே மிக தலை சிறந்த நுண்ணறிவு என்பது எல்லா ராணுவத்திற்கும் தெரிந்த மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு தனி நபர், ஒரு தனி ராணுவ வீரர் கொல்லப்பட்டால் அந்த கொன்ற ராணுவ வீரரை தேடி சென்று சுமார் எத்தனை ஆண்டு காலமானாலும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாடு இஸ்ரேல். அப்படிப்பட்ட தேசத்தில் ஈரானுடைய தாக்குதல் எளிதாக விட்டுவிடப்படாது. ஏற்கனவே அவர்கள் கூறுவது போல 200 விமானங்கள் ஈரானுக்குள்ளே அளிக்கின்ற வரை ஈரானுடைய அந்த நுண்ணறிவு பிரிவு என்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டலி ஃபெயில் ஆகி விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அனைத்து அந்த ராணுவ நிபுணர்களும் சரி, நான் கடந்த ஒரு வாரமாக இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த அணு ஆயுதங்களுடைய இருப்பு அல்லது யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த அட்டாமிக் எனர்ஜி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு என்ன வச்சிருக்கிறோம், யுரேனியத்தை எவ்வளவு என்ரிச் பண்ணியிருக்கோம், எவ்வளவு வச்சிருக்கோங்கிற விவரத்தை ஈரான் வெளியிடவில்லை என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கியதாக கூறுகின்றார்கள். அது மட்டுமின்றி அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு இந்த ஈரானோடு நெருங்கி வருவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு பக்கம் நட்பாக இருந்தாலும் மறுபக்கம் இது இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு ஈரான் வளர்வதை ஈரான் விரும்பவில்லை. இப்படியாக இது குறிப்பாக இந்தியாவை மிக அதிகமாக பொருளாதார ரீதியாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு பொருளாதாரங்களையும் மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பது அல்லது தட்டி கழித்து செல்வது நிச்சயமாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்னுடைய
செல்லத்துறை சார், முதல் கட்ட கருத்தில் நீங்கள் சொல்லியிருப்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். உண்மையாக இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன் தற்போது எஸ்கலேஷன், மிகப்பெரிய படபடப்பு, அப்ரிஹென்ஷன்ஸ் உலக சமூகத்தில் இருக்கிறது. நீங்க சொன்ன கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். இன்னும் அடுத்த அமர்வில் உங்களிடத்தில் நிறைய கேட்கிறேன், காத்திருங்கள். ரமேஷ் சேதுராமன் ஒரு அரசியல் விமர்சகரா, இப்போ இதில் திரு மேனால் செல்லத்துறை அவர்கள் விமானப்படை அதிகாரியாக சொன்னாங்க. இதில் பல விவகாரங்கள் இருக்குது. வார் எஸ்கலேஷன் இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் இல்லை இருக்கக்கூடிய அந்த ஆயுத குவிப்புகள் இல்லையா. நீங்கள் எந்த புள்ளியை இந்த போரில் அணுக போறீர்கள்? முதல் விஷயம், ஐயா செல்லத்துறை அவர்கள் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது அவர் மட்டுமல்ல, எல்லார்கிட்டக்கும் நீங்க கேட்டாக்க பொதுமக்கள் அத்தனை பேரும் வந்து போரை விரும்புவதில்லை. அதாவது ஒரு சிலருக்கு வேணா விளையாட்டா தெரியலாம், அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்களை தவிர மற்றவங்க நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோமே. ஆமா, அதனால அது இல்லை. ஆனா இங்க இஸ்ரேல்ல இப்போ நடக்கக்கூடியது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு 3-4 கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். வெரி குட். முதல் விஷயம், ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. சரி, ஈரான் என்பது பொருளாதார விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல முக்கியமான விஷயம், அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு லெவல்லன்னு பார்த்தா ஆயில்னு நம்ம சொல்லுவோம். ஆயில், அது போக மற்ற சின்ன சின்ன அக்ரிகல்ச்சரல் திங்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் எக்கானமிலேருந்து இப்போ நம்ம பொதுவாக தள்ளி போகிறோங்கிறது நமக்கு தெரியும். உலகளாவிய அளவில் இந்த கிரீன் எக்கானமி அப்படின்னு நோக்கி போகும்போது ரெனியூவபிள் எனர்ஜி அது இதுன்னு ஆரம்பித்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது அந்த ஆயில் எக்கானமிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறோங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் அவங்க எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க? அவங்கள ஒரு எக்கனாமிக் ஹப்பா மாத்திட்டாங்க. அது துபாயில பாத்தீங்கன்னா, துபாயில ஆயில் கிடையாது ஆக்சுவலி சொல்லணும்னா, உங்களுக்கே தெரியும். சவுதி அரேபியால துபாயில நம்ம இதுலயே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த 7 எமிரேட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னாக்க அதுல வந்து துபாயில ஆயில் கிடையாதுங்கிறது தெரியும். ஆனா அது ஒரு எக்கனாமிக் ஹப்பா மாத்திட்டாங்க, ரொம்ப பெரிய அளவுல ஆயிட்டாங்க. பக்கத்துல ரசல் கைமாலயோ அபுதாபிலயோ இருக்கும். அபுதாபில ஆயில் இருக்கு, அது அபுதாபி. ஆனா எல்லாமே அவங்க அழகான ஒரு தெளிவா பார்த்து அது ஒரு இது நோக்கி போறாங்க. ஆனா இன்னைக்கு சவுதியும் அதை நோக்கித்தான் சொல்ல வந்தேன், அதை நோக்கித்தான் பயணிக்கும். சவுதி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஆயில மட்டும் நம்பி இருந்தோம்னா வருங்காலம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கடந்த காலங்கள்ல சவுதி அரேபியா தான் இந்த தீவிரவாதத்துக்கு, அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் இந்த தீவிரவாதத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அதுல இருந்து விலகி போயிட்டாங்க முற்றிலுமா, அமெரிக்காவோட சேர்ந்து. இன்னொரு விஷயம் ரமேஷ், கொஞ்சம் எல்லா விஷயம் நம்ம பேசணும். இதுல மத பிரச்சனைகளையும் பேசணும், தீவிரவாதத்தையும் பேசணும். ஒசாமா பின் லேடன் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாகவே வளர்ந்தார். முஜாஹிதீன்கள் இடமாற்றம் செய்கின்ற போது சர்வதேச முதல் உருவாக்கத்தை தட்டி கொடுத்த ஆப்கானில் இந்த போர்க்களத்தை உருவாக்குவது அமெரிக்கா. நிச்சயமா இல்ல, அமெரிக்காவுக்கு எப்படின்னா அவர்களது எல்லையை தாண்டி எல்லா இடத்துலயும் அமைதியின்மை இருக்கும் வரை அவர்களுக்கு ஆதாயம். காரணம் என்னன்னா, போர் விமானங்களாக இருக்கட்டும், போர் தளவாடங்களாக இருக்கட்டும், அது ஒரு எவ்வளவு பெரிய எக்கானமிக் பூஸ்ட கொடுக்கும் அமெரிக்காக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவங்களை பொறுத்தவரை அதுவும் 2 பக்கத்துக்கும் ஆர்ம்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதே மாதிரியான மெத்தடை தான் ரஷ்யாவும் ஃபாலோ பண்ணதுங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ரஷ்யா வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஈரானுக்கு சப்போர்ட் வராங்கிறத பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம். ஈரான் நேரா வந்து இவங்களை தாக்குறாங்களா இஸ்ரேல? இதுக்கு முன்னாடி சொல்றேன், இப்ப சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவங்க ஹெஸ்புல்லா அந்த அமைப்புக்கு சப்போர்ட், பாலஸ்தீனா, அதாவது ஈரானுடைய ப்ராக்ஸி ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹூதிஸ், அவங்க 3 பேரையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குறதுங்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இஸ்ரேல் அதுக்கான அவங்களோட கவுண்டர் மெஷர்ஸை பண்றாங்க. அப்போ இது மாதிரியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இந்த ஹமாஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலுக்குள்ள கடத்தி கொண்டு போய் இன்ஃபில்ட்ரேஷன், சாதாரண இன்ஃபில்ட்ரேஷன் இல்ல, நம்ம பார்த்தோம், வீடியோல பார்த்தோம், பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய், அதாவது சுரங்கப்பாதைகளுக்குள்ள வைத்துக்கொண்டு, சுரங்கப்பாதைக்குள்ள ஒரு மினி சிட்டி மாதிரியே கட்டி. நீங்க சொல்றது அக்டோபர் 7 நடந்த அந்த அனர்த்தம் உண்மை.
அக்டோபர் 7, 2023. அதுல வந்து இதை செய்த போது அதற்கு எந்த மாதிரியான பதிலடியை இஸ்ரேல் கொடுத்ததுன்னு பார்க்கணும். அதன் பிறகு தொடர்ந்து ஹமாஸ்ல இருந்து தொடர்ந்து தாக்குதல் என்ன மாதிரியாக நடத்தினாங்க, அதை அயன் டோமை வச்சு எந்த அளவுக்கு முறியடிப்பதற்கான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கும்போது இப்போ ஈரான் ஒரு பக்கம் சைலண்டா இந்த மாதிரியாக விஷயம் ப்ராக்சி வார்ல ஈடுபடும் போது, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த அவங்களுடைய இந்த அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஈரான் ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது தப்பா? நிச்சயமா தப்பு இல்ல, அவங்க பாதுகாப்புக்கு பண்ணா. திருப்பி ஈரான் அதானே சொல்றாங்க. இல்ல, இட்ஸ் a purpose for civilian. ஆனால் பர்பஸ் ஃபார் சிவிலியன் நீங்க சொல்றது வந்து அணு உலைகளை வைத்துக்கொண்டு அதுல நீங்க வந்து எனர்ஜி தயாரிக்கிறீங்க, நீங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் சப்ளை பண்றீங்கன்னா அது வேற. அணு உலைகளை வைத்துக்கொண்டு நீங்க ஆயுதங்களை தயாரிக்கிறீங்கன்னா அதோட பர்பஸ்ங்கிறது வேற. அதையுமே எங்கள் பாதுகாப்புக்கு வைத்துக் கொள்கிறோங்கிறது வேற, எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு உங்க மேல போட்டுருவேன்னு சொல்றதுங்கிறது வேற. ஒரு சின்ன குறிப்பு, இப்ப நமக்கு கிடைத்த தகவல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகரா ஒரு 500 காணொளிகளே நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்னைக்கும் பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல்கிட்ட 90 இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் இன்றைக்கு ஈரானோடு கைகோர்த்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அமெரிக்காவுடைய இந்த மேக்சிமம் ப்ரெஷர் மூலம் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் அதாவது அழுத்தமும் அதிகார வர்க்கத்தையும் அமெரிக்கா முன்னெடுக்கிறதா? நிச்சயமாக நான் சொல்வேன். ஏன்னா இதுல வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கை கழுவிட்டாங்கும் போது அமெரிக்கா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சமாதானத்தை பேணுங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனை பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அது தெரியுமா? நான் போய் இப்போ பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். நான் வந்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஹப்பா உருவாக்கிடுவேன். அது எல்லாத்தையும் அவர் வந்து சொன்னார். எல்லாம் அவர் எப்படி தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் இதுல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது இன்னைக்கு யாரெல்லாம் ஈரான் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்னு சைனா அமைதியை விரும்பக்கூடிய நாடானா, ஒன்று ஏகாதிபத்திய அதிகாரத்தை நோக்கி சர்வாதிகாரம் கொண்ட நாடு. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்வான் போன்ற இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியும். யுக்ரைன் முன்னாடி போர் பண்ணிட்டு இருந்தாங்களா ரஷ்யா மேல. ஆனா கிரிமியாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் ரஷ்யா செய்யக்கூடிய அட்டூழியம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க மத்தியஸ்தத்துக்கு வராங்க. இங்க அதுவும் என்ன சொன்னாங்க, ஈரான் வந்து அணு உலைகள் அணு இதெல்லாம் வச்சிருக்காங்க, அதை வந்து அந்த ஆர்ம்டு அந்த இது ஆர்சனல் அதை வந்து எப்படி நம்ம வந்து கட்டுக்குள்ள வைக்கலாங்கிறதுக்கு நாங்க உதவி செய்யறோங்கிற மாதிரி பாகிஸ்தானை நீ கொண்டு வராங்க. பாகிஸ்தான் எந்த மாதிரியான நாடுங்கிறத லேட்டஸ்டா நம்ம இந்தியா மேல அவங்க செஞ்ச அட்டூழியத்தை நம்ம பார்த்தோம். இப்பதான் இந்த மாதிரியாக இவர்களை சுற்றி வரக்கூடிய நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வாதிகாரத்தையும் அரசியல் துஷ்பிரயோகத்தையும் மட்டுமே செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. தற்போது நம்மோடு பேசுவதற்காக வெளிவிவகாரத்துறை பாதுகாப்பு துறை அனலைசர் நிபுணர் திரு தோழர் சந்திரமோகன் சார். வணக்கம். சந்திரமோகன் சார், இப்போ இந்த டிஸ்இன்டிவ் சிச்சுவேஷன் டு பி அப்பியர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய குழப்பமும் கருத்துரை மாற்றமும் வந்திருக்கு. இந்தியா போன்ற நாடுகள் மௌனியாக்கு இருக்கிறோம். நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசி பலஸ்தீனம் ப்ரோ தான் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்ரேலோடு ஒரு ராஜ்ய ரீதியாக இருக்கிறோம். பலஸ்தீனத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் ஐநாவிலே வெளியேறி இருக்கிறோம். அது வேறு விவகாரம், அதை விட்டு விடுங்கள். தற்போது அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு, ஈரானுடைய இறுக்கமான மனநிலை சர்வதேச அளவில் ஏற்படுத்துகிற ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட், how do you react on சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய ஆம்பிஷன் அஸ் அ பவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட்னால நம்மளுடைய ஆம்பிஷன் அஸ் அ பவர் வந்து கட்டையில் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் வந்து நமக்கு ஆயுத சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இஸ்ரேல், ரஷ்யா இது ரெண்டுமே நமக்கு வெப்பன் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அமெரிக்கா ப்ரொவைட் பண்ணாங்க, சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது இல்லை பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நமக்கு வந்து ஈரானை வந்து இஸ்ரேல் டார்கெட் பண்ணி, ஈரான் ஒரு வீக்கான ஒரு ஈரானுக்கும் நம்ம நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் டைஸ் அதிகம். ஆமாம். அது பார்த்தீங்கன்னாக்கா பர்ஷியன் சிவிலைசேஷனும் சரி, இந்தியன் சிவிலைசேஷனும் சரி, நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஸ் அதிகம். பட் அதெல்லாம் விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் மிடில் ஈஸ்ட். அந்த ஒரு பயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இஸ்ரேல் வந்து அவங்க ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஈரான். ஏன்னா வந்து ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பவராக வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எங்கே சார் பார்டர்? ஈரானுக்கும் இஸ்ரேல் சின்ன குறுக்கிடு. இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்களா?
இன்னும் அவங்க அவசரப்பட்டது உண்மை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் இஸ்ரேலுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்றைக்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஈராக்குக்கு எதிராக ஒசிராக்கில் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க 81ல் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். 10 லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லை. ஏன் வந்து பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நமக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணுவோம் ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸில் இஸ்ரேலும் ஈரானும் இந்தியாவுங்கிறது 80ஸ்ல இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க வந்து சில காரணங்களுக்காக சில பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிங்க, நாங்கள் ட்ராம்பேயில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தமைப்பு, அதனால் அட்டாக் பண்ணோம். பட் அதில் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு ஈரான் ஒரு வீக்கான ஒரு பிளேயராக இருக்கும்போது நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து கேம்பெட் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்றாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனை. வெரி குட், வெரி குட். ஏன்னா நமக்கு ஏன் பிரச்சனை, நம்மளுடைய மெனுவரிங் ஸ்பேஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. ஏன் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குன்னா நமக்கு 2 பெரிய தலைவலி, ஒன்று சைனா, இன்னொன்று பாகிஸ்தான். இந்த 2 பேருக்கே வந்து நலிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஏஷியா வேணும். இப்போ எஸ்சிஓவில் வந்து நம்ம ஈரான் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், நம்ம ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் எஸ்சிஓவில். அது மட்டும் இல்லை, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தஜிகிஸ்தானில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து இப்போ வந்து ஈரான் வந்து இப்போ வந்து ப்ராப்ளமில் இருக்கும்போது அது அந்த மெனுவரிங் ஸ்பேஸ் நம்ம கம்ப்ளீட்டாக அது வந்து நமக்கு மெனுவரிங் ஸ்பேஸாக இருந்ததுன்னா பாகிஸ்தான் நம்ம பாக்ஸ் பண்ண முடியும், சைனாவையும் பாக்ஸ் பண்ண முடியும். இப்போ அது கிடையாது. ஈவன் நிறைய பேர் சொன்னாங்க சுகாய் ஏர்கிராஃப்டே வந்து தஜிகிஸ்தானில் இருந்திருக்குன்னாங்க ஐனி பேஸ். இப்போ அது நமக்கு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் வந்து பலுஜிஸ்தான் இஷ்யூத்தை பற்றி பேசுகிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற பலுஜிஸ்தான் இஷ்யூவை பற்றி பேசும்போது ஈரான் வந்து பலுஜிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு. பலுஜிஸ்தான் லிபரேஷனுக்கு ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸ்டர்னல் பாலிசி ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. கரெக்டு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து தாலிபான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலிபான் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்குமே பிரச்சனை, ஈரானுக்கும் தாலிபானுக்கும் பிரச்சனையாக இருந்தது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா இப்போ வந்து ஈரானை வந்து ஒரு வீக்கான பொசிஷன் இருக்கும்போது இதே ஒரு சாக்கா வச்சு தாலிபானோட பாகிஸ்தான் வந்து உறவு செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு நம்மளுடைய கேம்பெட் வந்து மிக முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறீங்க சந்திரமோகன் சார். அசர்பைசானுக்கு நாம் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறோம். ஆமாம், பண்ணியிருக்கிறோம். இந்த 51,000 கோடியில் நம்முடைய ஆயுதங்கள் கஜகஸ்தான் இந்த பகுதிகளுக்கு போயிருக்கு. ஆமாம். இரண்டாவது, தாலிஃபோடு நாங்கள் ஒரு ரெசிப்ரோகேஷன் மட்டுமல்ல, என்மை அடிப்படையில் நாங்கள் உறவுகளை நல்லா கொண்டு வந்துட்டோம் ஆப்கானில். ஆப்கானுடைய மக்கள் இந்தியாவை பெரிதும் விரும்பக்கூடியவர்கள். பாரம்பரிய ரீதியாக 45% ஓன் பணத்தை கொடுத்துட்டு ஆயில் எடுத்துக்கோன்னு சொல்லி நமக்கும் ஈரானுக்கும் பெரிய அளவு நட்புறவு இது பல ஆண்டுகளாக இருக்கு. இப்போ பாகிஸ்தான் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க போகிறதாக நீங்கள் கவலைப்படுங்க. ஆமா, அது என்னுடைய கவலை. உங்களோட கவலை இல்லை, இன்னைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. இதில் இந்தியாவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அன்லக்கி சிச்சுவேஷன் சொல்லலாம். ஏன்னா சாபஹார் போர்ட், ஈரானில் இருக்கிற சாபஹார் போர்ட், அது வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஈவன் காதார் போர்ட் பலுஜிஸ்தானில் இருக்குது, பாகிஸ்தானோட பலுஜிஸ்தானில், அதுக்கும் இது வந்து ஆக்சஸ் இருக்கும். நமக்கு பிரச்சனை அது இல்லை. நமக்கு பிரச்சனை என்னென்னா இந்த ஈரான் இஸ்ரேல் அட்டாக்னால இப்போ வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெப்பன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? டர்க்கி, அஃப்கோர்ஸ் சைனா. டர்க்கி அது ஏன் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க? டர்க்கி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லி இல்லை அவங்களுக்கு ஏன் வந்து பாகிஸ்தான் மீது அவங்களுக்கு எந்த விதமான ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னணி இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து சவுதியோட அரப் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாங்க. ஏன் வந்து அவங்க நம்மளை வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு நட்புறவுனா அவர்கள் வளர்த்த அந்த தீவிரவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அரப் கண்ட்ரிஸ் வளர்த்த தீவிரவாதம், அது அவங்களுக்கு எதிராகவே போயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து பாகிஸ்தானோட அவங்க வச்சுட்ட ரிலேஷன்ஸ்க்கான ரீசன். பட் எப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த ஆயில் இது குறையும் போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி இது வந்து நமக்கு வந்து பாதகமாக இருக்கும், இந்தியா மாதிரி நாடோட நம்ம நட்புறவு வச்சுக்கணுன்றாங்க. இப்போ ஜிசிசின்னு இருக்குது, கல்ஃப் கவுன்சில் கோஆபரேஷன், அதில் வந்து இந்தியா வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்குது, மெயின் பிளேயர். அப்போது அந்த டயத்தில் வந்து டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கும் அரபுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டமான பேருக்கு போகணும். ஏன்னா அப்போ வந்து வெரி ஃபன்னி திங் இதில் என்னன்னா இஸ்ரேல் அண்ட் அரப் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஓட்டமான எம்பையரை டிஸ்இன்டிகிரேட் பண்ணாங்க. ஆனா அப்ப எதனால இஸ்ரேலும் அரபும் ஜூயிஷ் ஒண்ணா இருந்தாங்கன்னா அப்ப அங்க ஆயில் இல்ல. இது வந்து 1920s ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போது. ஆனா அதே ஆளுங்க இப்ப எதுக்காக 2 பேரும் ஒண்ணா எதிரியா ஆயிட்டாங்கன்னா ஏன்னா இப்ப ஆயில் காம்படிஷன் வந்துருது. இப்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இப்ப அரப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, அரபுக்கும் இஸ்ரேலுக்குமே ஆகாது நிறைய கண்ட்ரிஸ்க்கு. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா சன்னா பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் சவுதியின் தலைமையில் ஒரு குழுவாகவும் ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமிய தலைமையிலான அந்த கான்ஃப்ளிக்ட்
தொடர்ந்த அதிகார போட்டியிலே இன்றைக்கு அங்கு மோதல் காணப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சவுதி தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் தலைமை ஏற்கிறது. அமெரிக்காவோடும் அவர்களுக்கு நட்புறவு இருக்கிறது. அப்படித்தானே நான் சொல்றது ரமேஷ் தானே? இல்ல இதுல ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு. சொல்லுங்க, பேச நம்ம கலந்துரையாடலாம். ரைட். இதுல ஈரான் எந்த பிரிவு மேக்ஸிமம் இருக்காங்க? 95% ஷியா பிரிவு. ஹவுதிகள் ஷியா. கரெக்ட். ஒரு நிமிஷம் வரேன். பாகிஸ்தான் இன்னைக்கு எங்க மேல இது பண்ணாக்க பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் பாம்பு போடு, முழுக்க சன்னி பிரிவு. அங்க ஷியாக்கள் மேல எந்த மாதிரியான அடக்குமுறையை இது ஏவுகிறதுங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, பாகிஸ்தானில் ஷியா அடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றேன். ஒண்ணு பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான். ஆமா, பலுச்சிஸ்தான் ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது முக்கியமா அதை பத்தி இன்னி வரைக்கும் ஈரான் வாய் திறந்திருக்காங்கிற கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இஸ்லாம் எடுத்தீங்கனாலே இங்க வந்து மத்தியஸ்தம் செய்வதற்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டாகவும் வரக்கூடிய நாடு சைனா. சைனா உய்குர் இஸ்லாமிய எப்படி நடந்து கொள்கிறது? ரமேஷ், ரொம்ப முக்கியம். சைனாவுல உய்குர் முஸ்லிம்கள், இங்க ஷியா பிரிவு. அலி அக்பர் கொமினி என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்க கம் டுகெதர் அண்டர் த ரூஃப் ஆஃப் இஸ்லாம், வி பிலீவ் இன் ட்ரஸ்ட்வொர்த் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிறது இட்ஸ் ஓப்பன் டெக்ளரேஷன். ஆனால் இவர்களுக்குள் ஒரு மௌனமான விவகாரம். இதை அமெரிக்கா தனது அரசியல் காய்களுக்காக நகர்த்தி கொண்டிருக்கிறது. இல்ல அது இருக்கு. அதான் சொல்றேனே, எண்ட் ஆஃப் த டே இப்ப என்னன்னா, துர்க்கியை வந்து 2 விஷயத்துக்குனால இதுக்குள்ள மூக்க நுழைக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். 2 விஷயம். வெரி குட். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, யார் இப்போ பாகிஸ்தானுக்கு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இவங்க கடன் எல்லாம் கொடுக்குறாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த பணத்தை எங்க போய் செலவு பண்ண போறாங்கன்னா, ஆர்ம்ஸ் வாங்க செலவு பண்ண போறாங்கன்னா, இவன் கிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை புடுங்கலாங்கிறதுல யாருக்கு போட்டி? ரஷ்யா விற்க போதா, சைனா விற்க போகுதா, பாகிஸ்தான் கிட்ட இருந்து? பாகிஸ்தான்ல IMF தானே கடன் கொடுத்திருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து என்னத்தை புடுங்க? ஒரு நிமிஷம். IMF கொடுக்கும் போது அந்த பணம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர போதாங்கன்னா கிடையாது. அது உண்மையிலேயே எதுக்குன்னா, இதுல வந்து யார்கிட்ட செலவு பண்ண போறான்னா, சைனாக்காரன் ஏன் சப்போர்ட் பண்றான்னா, அவனுடைய இந்த ஆர்ம்ஸ்ல பாதி வந்து வித்தது, அதுவும் வந்து காயலாங்கடை சாமான் தான் வித்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இந்த போர்ல வந்து அவங்களோட லட்சணம் வெளிப்பட்டிருக்கு. ஒண்ணு, அதாவது இவங்க கிட்ட ஃபெயிலியர் ஆன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பாகிஸ்தான் கையில தலையில கட்டியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க, இது செய்வதன் மூலமாக இந்த மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயத்துல பாகிஸ்தானை தான் நம்ம வந்து டெரரிசத்தோட ஹப்னு சொல்றோம். அதுக்கு ஒரு காட்ஃபாதரா முன்னாடி சவுதி இருந்தாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு துருக்கி இருக்கு. சோ அங்க வந்து தங்களுடைய கோலோச்சலை அங்க கொண்டு போய் நகர்த்தணுங்கிறதுலையும் துருக்கி தெளிவா இருக்கு. அப்போ ஒரு தாதா மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா, அந்த ரீஜியன்ல இன்னொரு விஷயம், ஒவ்வொரு தலைவனுக்கும் அந்த நாட்டுல பிரச்சனை இருக்கு. எர்டோகனுக்கு பிரச்சனை இருக்கு, பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு பிரச்சனை இருக்கு, கொமெனிக்கு எதிராகவும் அங்க ஒரு சின்ன ஹப்பு போராடு. சந்திரமோகன் சொல்லுங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பத்தி பேசும்போது வந்து இந்த எத்னிசிட்டி அண்ட் ரிலீஜியன்ங்கிறது வந்து மேஜர் ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்று சொல்ல வரேங்க. இப்போ வந்து அது ரமேஷ் சாருடைய பார்வையில சொல்றாரு. கரெக்ட். அது ஒன் ஆஃப் த ஃபேக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சைனாலே புத்திசம், அங்கே இவன் கம்யூனிஸ்டிசம் இருந்தால் கூட அங்கே புத்திசம் தான் இருந்திருக்கு. ஜப்பான்லேயும் புத்திசம் தான் இருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் கேஷுவாலிட்டி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னாக்கா சைனா தான். அவங்க அட்டாக் பண்ணது ஜப்பான் தான். அவங்க ஃபுல்லாகவே புத்திசம். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிங்கனாக்கா ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை அட்டாக் பண்ணாங்க, சோவியத் யூனியன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிறிஸ்டியன். ஈவன் வெரி ஃபன்னிலி அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து மார்க்சிசம்ங்கிறது ஒரிஜினேட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலேருந்து தான். ஆனால் வந்து சோவியத் யூனியன் வந்து ஃபைட் பண்ணது வந்து அந்த கம்யூனிஸ்ட் இதுக்காக ஃபைட் பண்ணாங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு ஃபனி திங் என்னென்னா, இன்றைக்கி வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக வந்து இன்றைக்கி எதிராக ரஷ்யா வந்து பேசுகிறாங்களே, ஒரு காலத்தில் இதே ரஷ்யாவுக்காக அமெரிக்கா வெப்பன் சப்ளை பண்ணியிருந்தாங்க ஜெர்மனிக்கு எதிராக. ஆமாம். ஸோ நம்ம ஃபேக்டர் பார்க்கும்போது ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது இட் மேக்ஸ் சம் வெரி ஸ்ட்ரேஞ்ச் பெட். சந்திரமோகன் ஒரு முக்கியமான விஷயம், பணம் எனக்கு எங்க வரும், அதுதான் பேட்டர். அதாவது இதுல ஒரு படத்துல சொல்ல ரமேஷ் சார் சொல்றது இல்ல, அந்த குரு சிஷ்யன் ஒரு படத்துல வர மாதிரி அண்ணன்னு சொல்லுவான், தம்பின்னு சொல்லுவான், அந்த மாதிரி தான். இந்த ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன ஒரு நட்புறவுனா, இன்னைக்கு வந்து அவங்க வந்து சர்வைவ் ஆனோம். அவங்க சர்வைவ் ஆகுது, டெம்பரவரியாக சர்வைவ் ஆகிறதுக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சந்திரமோகன் சார் மிக முக்கியம். பாகிஸ்தானில் எதுவுமே இல்லை, லோக்கல் தாதா அதான் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது இருந்தா இல்லை, ஒரு நிமிஷம், எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட உணவுகள். ஆனால் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஈரானை பொறுத்தவரை அதனுடைய உற்பத்தி தலங்களில் 1/3 தான் அவங்கள 2 பகுதி டொமஸ்டிக் யூஸ் ஆகுது.
மீதி 3வது பகுதி மட்டும் செல் பண்றாங்க. அமெரிக்காவுடைய தொடர் தடை வந்து 80க்கு அப்புறமே ஆரம்பிச்சிருச்சு. 80க்கு அப்புறமே இப்ப அமெரிக்கா வந்து ஒரு ட்ரூ சீஸ் ஃபயருக்கு தே ஆர் இன்வைட்டட் டுடேஸ் மார்னிங். ஆமா, இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ரெஃப்யூஸ்ட் இட்டில் நவ். இப்போ வரைக்கும் நான் வரமாட்டேன், என்னை அவன் முதல்ல அடித்தான், அதற்கு பதில சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்றான் ஈரான். இப்போ என்ன நடக்க போகுது? இந்த சீஸ் ஃபயர் அமெரிக்கா இன்வைட் பண்றதை உட்கார போறாங்களா? என்ன நடக்க போகுது? தொடர் சந்திரமோகன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அமெரிக்காவை மேக்சிமம் ப்ரெஷர் தாண்டி இப்பொழுது இந்த சீஸ் ஃபயருக்கு வருமா ஈரான்? அட் சம் ஸ்டேஜ் அவங்க வந்துருவாங்க. பேக் சேனல் நெகோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சைனா, ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் ரஷ்யா இதில் இன்வால்வ் ஆவாங்க. இப்போ நம்ம கூட இன்வால்வ் ஆகும். அதில் வந்து அந்த நியூக்ளியர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் சிவிலியன் யூஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இஸ்ரேலை வந்து கொஞ்சம் அவங்க அடக்கி வாசிக்க சொல்லிட்டாங்கனாக்கா then this issue will be solved. But the larger implication is about the geopolitics. Okay. That is the issue. அதான் சரி, நம்ம ரெண்டாவது பேசுவோம். வரேன் சந்திரசேகர் சார், காங்கிரஸ் சார்பில் நாங்கள் எல்லாருமே பேசுகிறோம். மேனாள் செல்லத்துறை அவர்கள், ரமேஷ் சேதுராமன், திரு சந்திரமோகன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ இஸ்ரேல் ஈரான் இஷ்யூவை பற்றி விளக்கமாக எல்லாம் பேசியிருக்கோம். பட் இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக நான் சொல்லுங்கள். முதல்ல முக்கியமாக பேச வேண்டியதானே இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியா என்ன செய்ய வேண்டும் அல்லது இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். இதில் எங்கு வார் நடந்தாலும் எல்லா நாட்டுக்குமே பாதிப்பு ஏற்படும், பல நாடுகளுக்கு. அதுவும் அருகில் உள்ள நாடு, நம்ம அதுவும் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈரானோடையும் சரி இஸ்ரேலோடையும் வணிக தொடர்புகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் சார் சொன்ன மாதிரி நம்ம ஈரானோட அதிகமாக நம்முடைய பொலிட்டிக்கல் அல்லது வரலாற்று தொடர்புகள் அதிகம் உண்டு. ஈரானோட உண்டு. இதில் அமெரிக்கா என்பது பார்த்தீங்கன்னா உலக போலீஸ்காரராக நடந்து கொள்ளும்ன்றது சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்லுவாங்க. அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனம் என்பதற்கு ஆதரவாகத்தான் எப்பொழுதுமே நிலைப்பாடு இருந்திருக்கிறது. ஈவன் காங்கிரஸ் ஆட்சி காலங்களிலும் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் சரி, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி கூட இப்பொழுது 2023 இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய உடனே கண்டனத்தை தெரிவித்தோம். அதே நேரத்தில் ஹமாஸ் மீது, அதாவது காசா மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதையும் கண்டித்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. இஸ்ரேல் காசாவை கொண்டு போடும்போதும் சரி, ஹமாஸ் அந்த அத்துமீறி கிட்னாப் பண்ணும்போதும் சரி அதை எதிர்த்திருக்கிறோம். அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது. நம்முடைய நிலைப்பாடே அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாடே என்னன்னா நடுநிலைமை. அதாவது அணிசேரா கொள்கை தான் நம்முடைய வலுவான ஒரு வெளியுறவு கொள்கை என்பது அணிசேரா கொள்கை. அது அப்பவே உருவானது. அப்பொழுதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், நேரு ஆட்சி காலத்தில் பிஜேபி இன்னைக்கு நெத்தன்யாஹுவோடு நெருக்கமாக இருக்கிறது. அது சரிதானா? இல்ல, நீங்க அணிசேரா கொள்கை எல்லோரோடும் நெருக்கமாக இருப்பதில் தவறில்லை. ஒன்று மத்திய அரசு. ஆனால் எல்லோரோடும் நெருக்கமாக இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஒரு சார்பாக நடந்து கொள்வதுதான் தவறு. இப்பொழுது அதில் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால், பாலஸ்தீனத்தின் மீது அந்த காசா மீதான தாக்குதலின் போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநா சபையில் தீர்மானம் வருகிறது. தீர்மானம் வரும்பொழுது வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணிக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட 193 நாடுகள் உள்ள ஐநா பொதுச்சபையில் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 149 நாடுகளும் எதிராக 12 நாடுகள் இருந்திருக்கிறது. இப்போ இதில் இந்தியா, நீங்கள் யார் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொன்னால் 19 நாடுகள் புறக்கணிச்சிருக்கிறது. அதில் இந்தியா தான் பெரிய நாடு. இந்தியா, எத்தியோப்பியா, பனாமா, தெற்கு சூடான், இது மாதிரி நாடுகள் தான் புறக்கணிச்சிருக்கு. ஆனால் இந்தியா புறக்கணிப்பதற்கான காரணம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தும். ஏனென்றால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை இந்தியா ஆதரிக்க வேண்டும். மட்டுமல்ல, போர் நிறுத்தத்தை இப்பொழுது உள்ளது நான் பேசப்படுவது என்னன்னா, போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானம், அதை ஆதரித்திருக்க வேண்டும். ஏன்னா இந்தியா என்றது எப்படி எப்பவுமே மத்திய கிழக்கு மற்றும் மேற்காசிய பிராந்தியத்தில் போர் நிறுத்தம், அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கிற நாடாக இந்தியா எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அமைதி, பேச்சுவார்த்தை, இதுதான் இயற்கையான. ஆனால் அதிலிருந்து இன்றைக்கு நம்முடைய இந்திய வெளியுறவு கொள்கை தடுமாறி இருக்கிறது, மாறி இருக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ரமேஷ் சாருக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்திய வெளிவிவகார கொள்கை மாறி இருக்கு. இல்ல, ஆமா, நிச்சயமா மாறி இருக்கு. மாறணும். ஏன்னு சொல்றேன். ஏன் மாறணுங்கிறீங்க? பல நேரங்கள்ல, அதாவது ஒரு நான் ஒன்று கருத்து சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, நான் 2-3 விஷயங்கள் சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன்னா இதுல எதற்கு சொல்றேன்னா,
நம்முடைய ஈரான்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், சரி. இஸ்ரேல்லேருந்து வணிக தொடர்பு என்பது வேறு, இருக்கு வணிக தொடர்பு என்பது வேறு, வரலாற்று தொடர்பு என்பது வேறு, நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது வேறு. பர்ச்சேஸ்ல நீங்க நீங்க மெகாசிஸ்ன்னு சொல்லுவீங்க. மெகாசிஸும் சேர்த்து தான் இஸ்ரேல்லேருந்து வாங்கியிருக்கோம். இருக்கிறது கண்டிப்பா இருக்கு. மின்னணு பொருட்கள் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்றோம் இஸ்ரேல்ல இருந்து. சரி. ஈரான்லேருந்து கச்சா எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஈரான் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் 30 நாட்கள் தான் கிரெடிட் கொடுப்பாங்க. ஈரான் வந்து நமக்கு 90 நாட்கள் கிரெடிட் கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்ம சலுகை சலுகை. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் ஐயா, நீங்கள் ரொம்ப பிஜேபியை குறை சொல்லாங்க. 2004 ஃபுல்லாக சப்ளை பண்ணுற மன்மோகன் சிங் இருந்தார் இந்திய பிரசிடெண்ட்டாக. 45 ரூபாயை இந்திய பணமாக கொடுங்க, மீதி பணத்தை எங்களுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கழிச்சிடலான்னு சொன்னாங்க அன்னைக்கு. காங்கிரஸ் கட்சி அமெரிக்கா பக்கம் போயிட்டு நீங்க பிஜேபியை நீங்க குறை சொல்லாதீங்க. இல்ல நீங்க இல்ல அப்படி கிடையாது. இருக்கலாங்க, அது இல்ல இருக்கு சார், இருக்கலாங்க. நீங்க எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறதுன்றது வேறு. ஆனால் வெளியுறவு கொள்கை என்பது வேறு. இல்ல, வெளியுறவு கொள்கை என்பது நிலையானது. வெளியுறவு கொள்கை என்பது நிலையானதுங்க. நம்ம ஒரு அணி சார்பாக இருந்தது கிடையாதுங்க சார். பாகிஸ்தானை தவிர ஒரு நிமிஷம், நீங்க பாகிஸ்தான் நீங்க இப்ப இந்த இன்னொன்னு கேளுங்க. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு, அதுலேயே நம்முடைய நடவடிக்கையை எந்த நாடும் ஆதரிக்காத ஒரு நிலைப்பாடாக இருந்து விட்டது. பெரிதாக ஆதரிக்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வார்னு நீங்க டிக்ளேர் பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அவன் $1.3 பில்லியன் இதுல வாங்கிட்டாங்க. அதாவது இந்தியாவினுடைய டிப்ளமசி தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்க எதிர்க்கட்சிகள் ஒரு நிமிஷம், இன்னொரு நிமிஷம், நீங்க ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியை குறை கூறியவர்கள், இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகளை குறை கூறியவர்கள், இது மாதிரி எல்லாவற்றையும் குறை கூறினவங்க தான் எதிர்க்கட்சிகளை தான் இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுடுச்சு. இது யாரு இந்த டிப்ளமசி கண்ணியப்படுத்தி அனுப்புனா தப்பா? கண்ணியப்படுத்தி இல்ல பேசக்கூடாது. இல்ல கனிமொழி அனுப்பியிருக்காரு, சசி தரூர் அனுப்பியிருக்காரு. இது நல்ல மூவ்மெண்ட் தானே, ஒரு குட் இனிஷியேட்டிவ் தானே. என்ன தவறு இதுல? பிஜேபி உங்களுக்கு உக்ரைன் ரஷ்யா வாரை நிறுத்த வல்லவர், உலகத்திலேயே மிகச்சிறந்த வல்லவர் என்று சொல்லப்படுகின்ற மோடி, அவர் 100 விசிட் பண்ணியிருக்காரு, ஃபாரினுக்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்காரு. அவரால் நிறுத்த முடியாத ஒன்றை, அவரால் செய்ய முடியாத ஒன்றை எதிர்க்கட்சிகள் போய் தான் செய்யணும்ன்ற நிலைமை இருக்கா இல்லையா? நீங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? சரி, நான் பாயிண்ட்க்கு சொன்னாரு. அதனால இல்ல, சாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து செல்ஃப் கோல்னு நான் பாக்குறேன். மொதல் விஷயம் அவர் என்ன சொன்னாரு, வெளியுறவு கொள்கை நிலையானதாக இருக்கணும்னு சொன்னாரு. இல்ல, வெளியுறவு கொள்கையை மாத்திக்கலாம். ஏன்னா எனக்கு கஷ்டம் வரும்போது, என் நாட்டுல ஒருத்தன் பூந்து அடிக்கும் போது நீ வாயை திறக்காம இருக்க, அப்ப நான் உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற கேள்வி வருது இல்ல? யாரு வாயை திறக்கல? பூடகமா பேசாதீங்க. யார் வாயை திறக்கல? இல்ல, ஈரான் மட்டுமல்ல, பல நாடுகள். நான் சொல்லுவேன். அப்போ என்னுடைய கேள்வி, நான் எதுக்கு உன் ஃப்ரெண்டா இருக்கணும்? இன்னொன்னு, கடந்த காலங்கள் அப்படி பார்த்தா ஈரானுக்கு தொடர்பு இருக்க, பர்ஷியானாக்கா அப்படி பார்த்தா சைனா கூட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம முதுகுல குத்துலையா? எப்படி புடுங்குனாங்க சைனா? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து அண்டை நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற சைனா, பாகிஸ்தானை விட்டுருங்க, எப்பொழுதுமே எதிரி நாடுன்னு நம்ம சித்தரிக்கப்பட்ட ஒரு நாடு. இன்றைக்கு சைனாவை எடுத்துக்கங்க, அதுக்கு அடுத்தது பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, இலங்கை, அனைத்து நாடுகளும், பங்களாதேஷ், அனைத்து நாடுகளுமே நம்ம சுற்றி இருக்கின்ற எல்லைகளை பகிர்ந்து இருக்கின்ற நாடுகள். இவை அனைத்துமே இன்றைக்கு வந்து நம்ம நாட்டோட ஒரு நட்புறவில். சைனா இன்னைக்கு நம்மள டார்கெட் பண்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு பாப்போம். ரமேஷ் சார்ட்ட ஒரு கேள்வி, மோகன் சார் வர சந்திரமோகன் சார் என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க, ஆனால் ஆப்கான் நம்மோடு நெருங்கிட்டார்கள். கஜகஸ்தான், அசர்பைசான் அந்த பார்டர்ல உள்ளவங்க, ஈராக்கை விட்டுருங்க, அந்த இடத்துல சர்வதேச அளவில் தொடர்ந்து நாகரிக தொட்டில்களாக இருக்கிற ஈரானும் இந்தியாவும் நட்புறவு நாடு. நீங்க இன்னைக்கு 90களுக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துல இஸ்ரேல இணைஞ்சதுனால அவரை பாகிஸ்தானுக்கு கொடுத்தான்னு சொல்லி நம்ம புறக்கணிக்க முடியாது இல்ல? அதைத்தான் சொல்றேன். எப்படி ஆயிடுதுன்னா, நான் என்ன சொல்றேன், இதுல அமெரிக்கா எடுக்கக்கூடிய பல நேரங்கள்ல டெசிஷன் கரெக்ட். என்னன்னா, நீ எனக்கு நட்பாக இல்லாமல் என் எதிரிக்கு பால் வார்ப்பேன்னு சொன்னா, அப்போ ஒரு நண்பனின் முதுகில் குத்துறேன்னு நான் பாக்குறேன். சரி, ஈரான் எப்படி பால் வார்த்ததுன்னு சொல்லுங்க. Have you got any appropriate evidence? கைலி புடிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க. இப்போ உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா, இஸ்ரேல் எங்களை டார்கெட் பண்ணா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, சைனா இன்னைக்கு மறைமுகமாக இந்த ரீஜியன், மிடில் ஈஸ்ட் அண்ட் இதுல வந்து அவங்க ரொம்ப அழகா, ஃபாரிஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல அவங்க பண்றக்கூடிய விவகாரம் என்னன்னா, இந்த நியூக்ளியர் ரிலேட்டட் விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே அவங்க தான் காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? சைனா. அப்ப அவன் மௌனியா இருக்கான். மௌனியான காரணம் என்னன்னா, ப்ராக்ஸி வார். இப்போ
பாகிஸ்தான் நம்ம மேல அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுல சைனாவோட கைதான் முழுக்க முழுக்க இருக்கு. ஆயுதங்கள் அவங்களது, செங்குடு டெக்னாலஜி அவங்களது, செங்டு எல்லாமே செங்குடு. ஆமா, எல்லாமே. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா நமது ஸ்ட்ரெங்த்தை எப்படி டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பாகிஸ்தானை ஒரு அடியாளாக யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப என்ன கேள்வினா, ஒரு கேள்வி நான் வந்து திரு மேனாலுக்கு போயிட்டு வரேன், நமக்கு டைம் இருக்கணும், உங்களுக்கு நிறைய டைம் தரேன். இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி பாகிஸ்தானால பயணிக்க முடியுது? சைனாவுடைய நட்பாவும் இருக்கான், அடுத்தாக்குல அமெரிக்காவோடும் நெருக்கமா இருக்கான், எப்படி இருக்க முடியுது? இல்ல, அதுக்கு தமிழ்ல சொல்லக்கூடாது, சந்திரமோகன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு. இதுல வந்து அது அமெரிக்கா இதுல வந்து பொலிட்டிக்ஸ்ல சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் வித் எவரிபடி அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அது வேற அர்த்தத்துல அந்த மாதிரியாக என்னன்னா, அதாவது எப்படி சிச்சுவேஷன் வந்துருதுன்னா, ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான்னு வச்சுக்கங்களேன், அவன் கூட ஒருத்தன் நட்பா இருப்பான், இன்னொருத்தனும் அவனுக்கு எதிராக இவனை தூண்டி விட முடியுமா நட்பா இருப்பான். இல்லைன்னா அட்லீஸ்ட் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அதாவது எப்படின்னா, அதுதான் சொன்னீங்களா ரவுடின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த பிராந்தியத்துடைய இல்ல நான் சொல்றேன் சரி, இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய ரவுடி அவனை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ற வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறார். அமெரிக்காவுடைய சாதாரண சிட்டிசன் நீங்க பேசுங்க, நானே பேசியிருக்கேன், இதை தான் சொல்லியிருப்பாங்க. சரி வரேன் சார். இப்போ இந்த F-35 F-16 போன்ற அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்டை வச்சு அடிக்கிறதுக்கும் இன்னைக்கு மிசைலை வச்சு ஈரான் அடிக்கிறதுக்கும் ஒரு விமானப்படையினுடைய அனுபவம் வாய்ந்தவராக நீங்க எப்படி பாக்குறீங்க ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன்ல, இந்த கம்பேட் ஜோன்ல? சார், டெக்னிக்கல் ரெவல்யூஷன்ஸ் வந்து இட் இஸ் அன்அவாய்டபிள். நம்ம வந்து மிசைல்ஸ் சார், உங்க சார் சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். செல்லத்துறை சார் நல்லா கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. டெக்னிக்கல் அட்வான்டேஜ்ல மிசைலுக்கு வந்து நெக்ஸ்ட் டு தி ஏர்கிராஃப்ட்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ். நீங்க மிசைல்ஸ் வந்து நீங்க வந்து ஆள் இல்லாம வித்தவுட் எனி ஹியூமன் பீயிங் யூ கேன் டைரக்ட் ஃபார் 2500 கிலோமீட்டர்ஸ், 1500 கிலோமீட்டர். ஒரு ஏவுகணைகள் என்பது வந்து த்ரூ ரேடார் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்வான்டேஜஸ், டேட்டா இன்ஜினியரிங் அல்லது இந்த ஐடி டெக்னாலஜி வச்சு இதை ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப துல்லியமாகவும் மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிசைல்ஸ்ல இருக்கு. மிசைல் நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த மிசைல்ஸை விட இப்போ டெவலப் ஆகிருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஈவன் இந்தியாவிலும் சரி இன்டர்நேஷனல் லெவலில் மிசைல்ஸுடைய டெக்னாலஜி வந்து ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜி ஆர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை விட ரொம்ப மோர் அட்வான்ஸ்டாக இண்டிஜீனியஸாக எல்லாமே இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேண்டுமானாலும் சரி, சுமார் 2500 கிலோமீட்டர் தாங்கி துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி மிசைல்ஸுக்கு இருக்குது. விமானங்களை வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக அழிக்கிறது வந்து ஈஸியாக அவை வந்து இந்த ரடார் சிஸ்டங்களில் பிடிபடக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. மிசைல்ஸுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மி. அது மட்டும் இல்லை, இப்போ இஸ்ரேல் மாதிரி சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் டோட்டலாக ஒரு மிசைலை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு அமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போறதா, ஒரு சாமானியனுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ராமாயணம் மகாபாரதம் பெரிய சீரியல்லாம் நடத்துனாங்க. ஒரு அம்பு விட்டா 100 அம்பு போற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல கற்பனை பண்ணி அந்த டைரக்டர்ஸ் பண்ணதை டெக்னிக்கலா இட் இஸ் பாசிபிள்ங்கிறத மிசைல்ஸை வச்சு நம்ம இப்போ உள்ள எராவில் பண்றது ரொம்ப ஈஸி. மிசைல்ஸ், ட்ரோன் டெக்னாலஜியை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் முதல்ல ஃபைட் பண்ணாங்க. இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து ஹெலிகாப்டர்ஸ் தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் வந்து குவாலிட்டஸ் ஏர்ஷிப் இருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறது, டார்கெட்டை டோ பண்ணுறதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்துச்சு. இது வந்து இட்ஸ் ஒரு ரெவல்யூஷன். அடுத்து நம்மளோட ஒரு எராவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். அதனால் வந்து F-16 இருக்கட்டும், இப்போ வந்து மிராஜ் 2000 இருக்கட்டும், அல்ல ரஃபேல் ஏர்கிராஃப்ட் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட மிசைல்ஸ் வந்து அக்யூரேட்டா ரொம்ப தூரத்துல இருந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி, இப்ப டேட்டா டெக்னாலஜி, செல்லத்துறை சார் அப்படினால் இன்னைக்கு சர்வதேச அளவில் ஈரானுடைய டெக்னாலஜி ஏராளமான ஆர்சல்ல வந்து அவருடைய ஆர்சல்ல வந்து குடோன்கள்ல பல மில்லியன் கணக்கில் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கிறதாக சொன்னால், உண்மையில் இந்த டெக்னாலஜியில் ஈரான் தற்போது 67-72 யாங்கிப்பூர் போர்களை விட வலிமையான ஒரு நிலையில் இஸ்ரேலோட இருப்பதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா திரு செல்லதுரை? ஐயா, இஸ்ரேலுடைய ஒரு வார் அல்லது ஒரு யுத்தத்தை வந்து வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே, வெல் ட்ரெயின்டு பீப்புள், வெரி குட்,
Very good. டெடிகேட்டட் பீப்புள், அவங்க இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஹைலி ஸ்கில்டா இருக்கணும். த்ரூ அவுட் தே ஹேவ் டு கெட் த ட்ரைனிங். அதுல வந்து இஸ்ரேலிஸ் வந்து இன்டர்நேஷனலி, நம்ம இஸ்ரேலிஸ் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது வேற, அவங்களுடைய அந்த சோல்ஜர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவங்கள வந்து மறுக்கவே முடியாது. நீங்க உண்மைதான். அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் எடுக்கட்டும், ஸ்கில், அவங்களுடைய ட்ரைனிங், டெவலப்மெண்ட், அவங்க டெடிகேஷன் டுவர்ட்ஸ் நேஷன் வந்து உலகத்திலே வெரி ஹைலி ஸ்கில்டு. அவங்க வந்து தே வில் கோ எனி எக்ஸ்டென்ட் டு வின் த வார். அதனால அவங்க ஆயுதங்கள் மட்டும் வச்சிருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏவுறவங்க கையில் தான் இருக்கு. வெரி குட். எந்த ஒரு ஆயுதமும் ஏவுடைய கையில் தான் இருக்கிறது. ஆயுதம் இருக்கிறதுனால ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு வந்து ஈரானுடைய எக்கனாமி, பொருளாதாரம் வந்து அவங்க வந்து நம்மள மாதிரி டைவர்சிஃபைடு கிடையாது. இருக்கிற மைன்ஸ் எடுத்து விற்கிறாங்க, பெட்ரோல பணம் இருக்கு, வாங்குறாங்க, குவிக்கிறாங்க. குவித்ததால் வெற்றி பெற முடியாது. நம்ம வந்து சைனாவினுடைய ஃபர்ஸ்ட் வாரில் நம்ம தோத்ததுக்கு மெயின் காரணம் வி காட் த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். ஆனால் நம்ம பிரயோகிக்கிறதுக்கு நமக்கு சரியான ஆட்களோ ட்ரைனிங்கோ இல்லாதனா நம்ம முதல்ல தோத்ததுக்கு மெயின் காரணம். அதனால ஈரான்ல இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து முழுக்க வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சரியான ஒரு போர் வீரர்கள், சரி, இன்னைக்கு நம்ம ஈவன் நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஸ்கில் கூட அவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது. இது நம்ம சேலஞ்சிங்கா சொல்லலாம், பேசலாம் அந்த அளவுக்கு. அதனால இஸ்ரேலிஸுடைய வின்னிங் அல்ல, அவங்க லீட் பண்றதுக்கு மேஜர் ரீசன் அவங்களுடைய ஸ்கில், ட்ரைனிங், டெவலப்மெண்ட், டெடிகேஷன். மற்றபடி செல்லத்துறை சார், நீங்க சந்திரமோகன் சுருக்கமா நிறைவா சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில் இந்த விவகாரத்தை சொல்லுங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பார்த்துக்கணும்னா, நம்மளுடைய சாதகம் என்னவென்று பார்க்க வேண்டும். நமக்கு சாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் வந்து ஒரு வீக்கான ஒரு கண்ட்ரியாக சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கும்போது அது நமக்கு சாதகமாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை எந்த அளவுக்கு சுமூகமாக முடிக்க வேண்டும், அதில் நம்ம டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் கூட யார் யார் இன்வால்வ் ஆனாங்களோ அதுக்கு மறைமுகமாக நம்ம சப்போர்ட் கொடுத்து பாகிஸ்தானை இந்த விஷயத்தில் வந்து குளிர்காய விடாமல் செய்வது நம்மளுடைய ரியல் பொலிட்டிக்கல். ரொம்ப கவனமாக காயின் அவுட்டணும், ரொம்ப கவனமாக பாகிஸ்தானை ஒதுக்கணும். பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சைனாவையும் இதில் வந்து நம்ம சாமர்த்தியமாக செய்யணும். இதுக்காக நம்ம வந்து நமக்கு அமெரிக்கா மட்டும்தான் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்கா எப்பவுமே ஒரு விஷிவாஷி ஸ்டேட்டில் தான் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க நமக்கு வந்து ரொம்ப வில் கோ பேக் டு மாஸ்கோ நம்மளுடைய ரொம்ப நல்ல நண்பனாக இருக்கான். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் அந்த JCPOA இருந்ததுனால, அவங்களும் சில அப்சர்வர்ஸ் இருந்ததுனால நியூக்ளியர் இதில். ஸோ ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை பேக் சேனல் நெகோசியேஷன்ஸை பண்ணி நம்ம ஈரானை வந்து எப்படியாவது திரும்பி ஸ்டேபிளைஸ் பண்ணி இந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அது நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் லாங் டர்ம். இன்னைக்கு இருக்கிற கொதிநிலையில் will it possible sir today tomorrow it will happen? Why not? Fluid, dynamic fluid times we can be fluid. There can be there can be back channel negotiations. Sir, that may be Iran got a lot of the bitterness experience. After that, will it possible India move very nice? Why not? Even Arab countries கூட நமக்கு இருக்கிற குட்வில்ல வச்சு கூட we can move things. பண்ணலாம், we can do it. ஆனால் அதுதான் பாகிஸ்தானை சர்வதேச சமூகத்திலிருந்து ஐசோலேட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எப்பவுமே பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணாதான் அது நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது there's no doubt. A weakened Pakistan is in our interest. A weakened Iran is not in our interest. A strengthened Afghanistan may be our interest in Central Asia, maybe. So இதுதான் நம்மளுடைய and a stable Middle East வேர் த அமெரிக்கன் இன்டர்வென்ஷன், அமெரிக்காவுடைய இன்டர்வென்ஷன் இருந்தாலும் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா ரஷ்யாவோட இன்டர்வென்ஷன் இருந்து சைனாவோட இன்டர்வென்ஷன் இல்லைனா அதுவும் நமக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷாக் நியூஸ். ட்ரம்ப் சற்று முன்னர் பேசுகிற போது அந்த செய்தியை கோட் பண்ணார், அதை மட்டும் நீங்கள் பதிலளிங்க. இந்தியா பாகிஸ்தான் போரை எப்படி நான் நிறுத்தினேனோ அப்படி இந்த போரை நிறுத்துவேன் என்று நாமும் இன்று சர்வதேசத்தில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறோம். நோ, அப்படி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா உக்ரைன் போகிற இந்தியா சார் ட்ரம்ப்போட இன்டர்வென்ஷன் அந்த பாகிஸ்தான் போரில் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ராங் அசஸ்மெண்ட். அது எப்படி நம்ம ஒத்துறோம், பாகிஸ்தானே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை வந்து வாரம் எஸ்கலேட் பண்ணால் அவங்களுக்கு பாதகம்னு. அதனால் அவங்க வந்து பேக் சேனல் சொன்னால் யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து பயந்துட்டு இந்த வாரம் நிறுத்துறோன்னு எந்த ஒரு நாடும் சொல்லாது. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவோட பேக் சேனல் நெகோசியேஷன்ஸ் மூலிமா அவங்க அதை சொல்லிட்டாங்க. அமெரிக்கா அதுக்கு கிரெடிட் எடுத்துட்டாங்களே தவிர ட்ரம்ப்போடைய இன்டர்வென்ஷன் கிடையவே கிடையாது. ட்ரம்ப் அமெரிக்காவோட இன்டர்வென்ஷனால இந்த வாரம் அப்போ அவர் மாக் பண்ணிட்டு இருக்காரா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல? அவர் சொல்லிட்டே இருக்காருல்ல,
நான் நிறுத்தினேன், நான் everybody நிறுத்தினேன். claims- அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை டெலிபரேட்டா சொல்லுதா? இல்ல, அமெரிக்கா கிடையாது. State Department என்னைக்காவது டெலிபரேட்டா சொல்லுதா? கிடையாது. Reveal the message. கிடையாது. ஈவன் நான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். நீங்க வந்து நவாஸ் ஷெரீப் பார்த்தீங்கன்னாக்கா கார்கில் வரும்போது வாஷிங்டன்ல இருந்தார். அவர் வந்து வாஜ்பாயை கூப்பிடுறாரு, வாஜ்பாய் வரமாட்டேன்ட்டாரு. ஆனாலும் அவர் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப பில் கிளின்டன் சொன்னாரு, என்னால தான் வந்து கார்கில் வார் நிறுத்தப்பட்டது. ஏன்னா அது சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நவாஸ் ஷெரீப் வாஷிங்டனுக்கு போனாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எது சொல்றதுக்கு இல்ல. ஐ டோன்ட் திங்க் ட்ரம்ப் இன்டர்வென்ஷனால இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு இல்லாம இருந்தது என்பதே ஃபர்ஸ்ட் பட்லி ராங். சார் சொல்லுங்க, நிறைவு கருத்து. அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தான் தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்ல இஸ்ரேல் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் அமெரிக்காவும் 5 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 6வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு மஸ்கட்டில் தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது, அதை அமெரிக்காவும் வேடிக்கை பார்ப்பது என்பது இது ஒரு சரியான நடைமுறையாக இருக்காது. அவர் சார் சொன்ன மாதிரி இந்தியா இதில் தலையிட்டு இந்த முறையில் அதை தீர்த்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பது மிகவும் தலையிடணும். இந்தியா இந்த ஈரான் இஸ்ரேல் இஷ்யூவில், ஏன்னா 2 பேருக்குமே நண்பர்களாக இன்றைக்கு இருக்காங்க. இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு நான் பேசியிருக்காரு. ஆமா. ஆக இது ஒரு அப்ப இப்படி சொல்றீங்களே, அப்ப சர்வதேச அளவுல நாம ஒரு முக்கிய இருக்கணும்னு சொல்றேன். குறிக்கிறாங்க. சர்வதேச அளவுல மோடி ஒரு முக்கியமான ஆளுமையா மோடி அல்ல, நான் சொல்றது இந்தியா. இந்தியா என்பது மோடி அல்ல சார். இந்தியா சார், இந்தியா என்பது வேற சார். யார் வேணா ஹெட்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இந்தியா வந்து இதில் தலையிட்டு முயற்சி எடுக்கணும் என்று சொல்வது என்பது நம்ம இந்தியன் இன்ட்ரெஸ்ட்ல. நீங்க அதுவே தவறுன்னு சொல்றேன். ஏற்கனவே நம்ம ஐநா சபையில வந்து நீ வாக்கெடுப்பு புறக்கணித்தது தவறுன்னு சொல்றேன். அதை சொல்றேன்ல உங்களுக்கு, புறக்கணிப்பு நீங்க அதுவே தவறுன்னு சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க இதில் தலையிட்டு முயற்சி எடுப்பது நல்லது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை உலக அளவில் தனிமைப்படுத்த இந்தியா தவறிவிட்டது. அது இந்த இதிலும் தவறிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்க அமெரிக்கா கிளைம் பண்ணுது சொல்றாங்க. இந்தியா பேசணும், மோடி பேச கூடாது சார். இந்தியா சார் பேசட்டும் சார், பேசி நடக்கணும் தானே எங்களுடைய விருப்பம் சார். அவர்தான் சார் இந்தியா தான் பேசட்டும். இன்றைக்கு சார், நாளைக்கு ராகுல் காந்தி வந்தா ராகுல் காந்தி இருக்கு, அதுதான் சொல்றேன். அது இந்தியாவை தலைமை தாங்கிறவர் அவர் பண்ணட்டும். இன்னொன்று, நீங்க இன்றைக்கு ட்ரம்ப் வந்து கிளைம் பண்றாரு சொல்றீங்க. மன்னிக்கணும், நேரம் முடிஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் ட்ரம்ப் கிளைம் அபிஷியலா இந்தியா மறுக்கல. சரி, ஒரே ஒரு வார்த்தை, நேரம் முடிஞ்சது. ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வலுவான ஒரு இன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் இப்போ வருது வந்து இந்தியாவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல இல்ல. அது வந்து பைபார்ட்டிஷன் அப்ரோச் பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு சென்ட்ரல் ஏஷியா, ஸ்டேபிளான மிடில் ஈஸ்ட்ங்கிறது நமக்கு நல்லதா இருக்கும். அவ்வளவுதான் சார். ரொம்ப சிறப்பாக பேசணும். இதுக்கு மேல நேரம் இடந்தர மறுக்கிறது. சர்வதேச பதட்டங்களை குறித்து பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்ட மேனால் திரு செல்லத்துறை அவர்களுக்கும், சந்திரசேகர், ரமேஷ் சேதுராமன், சந்திரமோகன் வெளிவிவகாரத்துறையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.